உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ ஒரு பாடலை கூட நம்ம பாடணும், தேவனால எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம விசுவாசித்து ஒவ்வொரு பாடலும் நம்ம பாடும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் முடியாத காரியங்களை அவர் முடிய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும். அதனால இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலை இங்கே உட்கார்ந்துருந்தாலும் சரி, தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, இல்லை கஷ்டத்தோடு கூட நம்ம இந்த சூழ்நிலை இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம். மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவன் வந்து நம்ம இருதயத்தை பார்ப்பார். அதனால நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம எந்த விதமான கஷ்டங்களோ, பாரங்களோ, கண்ணீரோ, பலவீனமோ இருந்தாலும் நம்ம கவலைப்படாதபடி அவரை நோக்கி பார்த்து நம்ம ஒவ்வொரு பாடல் வரையும் நம்ம பாடும்போது தேவன் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எந்தன் கண்மலையானவரே. எல்லாரும் உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி நம்ம எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இங்கே நம்ம வந்து யாருக்காகவும் எந்த மனுஷனுக்காகவும் நம்ம இங்கே வரல, நம் தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதனால நம்மளுக்கு தேவன் நல்லா 2 கரங்களை கொடுத்துருக்கிறார். நல்லா தட்டி ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட நம்ம ஆராதிக்கலாம். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எந்தன் கண்மலையானவரே என்ற பாடலை கூட நம்ம பாடலாம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
நம்மளோட பலவீன நேரத்துல நம்மளுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நம் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ வேளைகள்ல நம்ம பலவீனமா இருந்த வேளைகள்ல, நம்மளால எழுந்து கூட நடக்க முடியாத வேளைகள்ல, அவரை நோக்கி பார்த்த வேலையில் அவர் நம்மளுக்கு பலனை கொடுத்துருக்கிறாரு. நம்ம இன்னொரு தடவை கூட இந்த சரணத்தை நம்ம மறுபடியும் உணர்ந்து நம்ம பாடலாம். இந்த பலவீன நேரங்கள்ல உங்களோட கிருபை தந்தீரப்பா, அதற்காக நன்றி. எல்லாரோட வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல நம்ம பலவீனமா இருந்திருப்போம். ஆனா தேவன் நம்மள பலனை கொடுத்து நம்மளை நடக்க செய்திருக்கிறாரு. நல்ல கரங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்ல பாடுகிற உதடுகளை தேவன் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாக நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து இந்த பலவீன நேரங்கள்ல அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி நம்ம உணர்ந்து எல்லாரும் பாடலாம். இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாயின் பலனாலே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாயின் பலனாலே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடல்ல கூட இன்னொரு தடவை நம்ம உற்சாகத்தோடு கூட நம்ம பாடலாம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல முடிந்தவங்க எல்லாருமே நம்ம எழுந்து நின்று உணர்ந்து இந்த பாடல்ல நம்மளோட கண்மலையான தேவன், நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை வழிநடத்துகிற தேவன், நம்மளுக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிற தேவனை நம்ம நினைத்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து இந்த பாடல் நம்ம இன்னொரு தடவை கூட நல்ல கரங்களை தட்டி நம்ம உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக பாடலாம். ஏன்னா துதிகள் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் பரிசுத்தர், ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன், ஒருபோதும் நம்மளை புறம்பே தள்ளாத தேவன். இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். நம்ம எல்லாரும் உணர்ந்து இந்த பாடலை இன்னொரு தடவை கூட நம்ம பாடலாம். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி பாடலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா நம்ம சொல்லலாம். நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம வந்து குரலை உயர்த்தி நம்ம ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடல்ல கூட நம்ம பாடலாம். உன்னை ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணிடுவேன். நம்ம எல்லாருமே வந்து இந்த பாடலை கைகளை தட்டி நம்ம பாடலாம். நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் இன்னும் முடியாமல் இருக்குன்னா அது எல்லாவற்றையும் முடிகிற செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால் நிச்சயமாகவே எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்ம நினைக்கிறோம் இந்த காரியம் என் வாழ்க்கையில் இப்படியே தொடருமா, இந்த சூழ்நிலை இப்படியே இருக்குமா, இந்த கடன் பிரச்சனைகள் இப்படியே இருக்குமா, இது மாறாதான்னு சொல்லிட்டு இந்த வரிகள் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருமே உணர்ந்து இந்த பாடலை, இது ஒரு புதிதான பாடல் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம எல்லாரும் உணர்ந்து இந்த பாடலை கூட நம்ம பாடலாம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே.
சூழ்நிலை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம். நம் தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்றாரு. பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இம்மட்டமாய் நம்மளை நடத்தி வந்த தேவனை நோக்கி பார்த்து நம்ம நன்றி செலுத்தலாம். யாருமே இங்கே மௌனமாக இருக்காதீங்க. இது மௌனமாக இருக்கிற நேரம் கிடையாது. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா நீர் இம்மட்டமாய் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா, இந்த 50 ஆண்டுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை நம்ம திருச்சபையில் நம்ம பெற்று கொண்டிருப்போம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று கொண்டிருப்போம், எத்தனையோ வேலையில் கண்ணீரோடு கூட இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கலாம். தேவன் நம்ம அந்த கண்ணீர்களை துடைக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம நன்றி செலுத்தலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே அப்பா. நீர் எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறியே, எத்தனையோ ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்துருக்கிறீரப்பா. எல்லா வேலையிலையும் அப்பா நாங்கள் கலங்கி நின்ற வேலையில் அப்பா, நாங்கள் தள்ளப்பட்ட வேலையில் அப்பா, நாங்கள் ஒன்றுமே இல்லாத நின்ற வேலையில் அப்பா நீர் எங்களை அரவணைத்தீரே அப்பா. நீர் ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இருந்தீரே அப்பா. அப்பா இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் அப்பா அநேக வேலைகள் ஆண்டவரே அப்பா எங்களை குறித்து பேசியிருக்கலாம்ப்பா ஆண்டவரே. அநேக வேலைகளில் ஆண்டவரே எங்களை பார்த்தோம் ஆண்டவரே பார்க்காதபடி இருக்கலாம்ப்பா. எத்தனையோ வேலைகள் அப்பா நாங்கள் கண்ணீரோடு கூட கஷ்டத்தோடு கூட இருந்த வேலையிலையும் அப்பா அநேகர் எங்களை பார்த்து நிகைத்திருக்கலாம்ப்பா. ஆனாலும் அப்பா நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறீரே அப்பா. எங்கள் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே எங்களோட கருவை நீர் அறிந்த தேவன் அப்பா. ஆண்டவரே எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நீங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பதாகவே அப்பா, சதைகள் உருவாகிறதுக்கு முன்பதாகவே அப்பா, ஆண்டவரே நரம்புகள் உருவாகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவரே இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்பதாகவே அப்பா நீர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை நீர் வைத்திருந்தீரே. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை தரங்க, நன்றி சொல்லுங்க. யாரையும் பார்க்காதீங்க. இது வெட்கப்படுற நேரம் அல்ல, இது யாரையும் பார்க்கிற நேரம் இல்லை. தேவனை பார்த்து அவர் துதிக்கிற நேரமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே அப்பா என் கருவை கண்ட தேவனே அப்பா, எங்களை பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு முன்பதாகவே அப்பா நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகாதபடி அப்பா, நாங்கள் ஆண்டவரே குறுகி போகாதபடி ஆண்டவரே நீர் விடவில்லைப்பா ஒருபோதும் ஆண்டவரே அப்பா. நாங்கள் கஷ்டத்தோடு கூட கண்ணீரோடு கூட பலவீனத்தோடு கூட இருக்கிறத நீங்கள் விரும்பாத தேவனப்பா ஆண்டவரே. நாங்கள் நல்ல சந்தோஷத்தோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட நன்மையோடு கூட இருக்கிறத ஆண்டவரே நீர் விரும்புகிற தேவனப்பா அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி அப்பா, கொடுத்த குடும்பங்களுக்காக நன்றி அப்பா, கொடுத்த திருச்சபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாம். எல்லாரும் வாய்களை தரங்க, அந்த தேவனை நன்றி செலுத்துங்க.
இம்மட்டமாய் நடத்தி வந்த தேவனை நன்றி செலுத்துங்க. இம்மட்டமாய் உங்களை ஆதரித்த தேவனை நினைத்து நன்றி செலுத்துங்க. இம்மட்டமாய் உங்க பலவீனத்துல அவரோட பலனானது பூர்ணமாக விளங்க செய்த தேவனை நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பேர் காய்ச்சல்னால பலவீனத்தினால, எத்தனையோ பேர் மருத்துவமனையில், எத்தனையோ பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்களேப்பா. ஆனாலும் அப்பா எங்களை நல்ல ஜீவ சுக ஆரோக்கியத்தோட கூட நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. அப்பா ஆண்டவரே, எங்களோட ஆண்டவரே வாழ்க்கையில் எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனத்தை நீர் வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த தரிசனத்துக்கு நேராக எங்களை நடத்துங்கப்பா. ஒரு போதும் ஆண்டவரே அப்பா உம்மோட சத்திய பாதையை விட்டு நாங்கள் விலகாதபடி, அப்பா நீர் காட்டுகிற ஆண்டவரே அந்த தரிசனத்தை விட்டு விலகாதபடி, அப்பா உமக்குள்ளாக நாங்கள் நடக்கும்படியாக என் தேவன் நீர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். எல்லாரும் முடிஞ்சவங்க கரங்களை தட்டி, அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீர் இம்மட்டமாய் நடத்தி வந்த ஆண்டவரே அப்பா உம்மோட வழிக்காக நன்றி அப்பா. இம்மட்டமாய் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீர் கொடுத்த தரிசனத்துக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எல்லாரும் நம்ம சொல்லலாமா? அப்பா நீர் இம்மட்டமா எங்களை நடத்தி வருகிறதற்காக நன்றி அப்பா. அப்பா எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, ஆனால் அப்பா தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரே அப்பா. தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே அப்பா நீ தரிசனத்தை கொடுத்துருக்கிறீரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு விசை கூட இந்த சரணத்தை ஒன்றாக உணர்ந்து நம்ம பாடலாம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே.
இம்மட்டமாய் நம்மளை நடத்தி வந்த தேவன். எல்லாரும் நன்றி சொல்லலாமா? எப்படி நான் நன்றி சொல்றதப்பா? எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டமாய் நம்மளை நடத்தி வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்து நம்மளை இம்மட்டமாய் வழி நடத்தி கொண்டு வராரு. புது வாழ்வை தந்திருக்க தேவன், புது தரிசனத்தை தந்திருக்க தேவன், இம்மட்டமாய் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தி வந்த தேவனை நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. இந்த பாடலை கூட நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாடலாம். சொல்லாமா? உம்மட்டமாய் நம்மளை நடத்தி வந்த தேவனை எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி
செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்களையும் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டமாய் ஆண்டவரே அப்பா, இந்த துதி ஆராதனை வேலையில் அப்பா நீர் எங்களோடு கூட அசைவாடி நீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா மீதியான வேலையில் கூட அப்பா உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அப்பா யோவானில் வாசிக்கிறதுன்படியாக ஆண்டவரே நாங்கள் உங்களில் நிலைத்திருக்கும் போது உங்களோட வார்த்தையானது எங்களில் நிலைத்திருக்கும்ப்பா. ஆண்டவரே இன்றைக்கு உங்களோட வார்த்தையானது எங்களில் நிலைக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே பேசுகிற மகன் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மனுஷிக்கும் வெளிப்படாதபடி அப்பா நீர் பேசுவீராக. உங்களோட வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கோம்ப்பா. நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். எல்லாரும் உட்காரலாம். இன்னொரு பாடலை கூட நம்ம பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த ஒரு பாடலை கூட நம்ம எல்லாருமே உட்கார்ந்த வேலையில் நம்ம கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். நல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை பாடலாம். ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம நுழைந்திருக்கும் போது நம்மளை எதுவுமே அணுகாது. தேவனோட ரத்தம் நம்ம எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைக்கும் அது விலக்கி பாதுகாக்கிற ரத்தமாக இருக்குது. அதனால உணர்ந்து இந்த பாடலை கூட நம்ம பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு
யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான்